கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனலில் மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மார்னிங் 5 o'clockலேருந்து 9 o'clock பண்ண எல்லா விஷயங்களும் நான் காமிச்சிருப்பேன். திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அங்கங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ரொட்டீன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சென்னா கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிளைமேட் சூப்பராக இருந்தது. சரி, நல்லா சூடாக லெமன் டீ போட்டு குடிக்கலான்ட்டு போட்டுட்ருக்கேன். லெமன் டீ போடு ரொம்ப ஈஸி. அதில் கொஞ்சமாக புதினா போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சென்னாவோ இல்லை எந்த பயிரில் நீங்கள் கிரேவி பண்ணாலும் கொஞ்சமாக வேக வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். கிரேவி நல்லா திக்காக வரும். லஞ்சுக்கு இந்த பக்கம் வெஜ் பிரியாணி. ரெசிபீஸ்லாம் பெருசாக நான் போட போகிறது இல்லை, இப்போ ஜஸ்ட் ரொட்டீன் விலாக்ன்றதுனால. நல்ல புசு புசுன்னு பூரி ரொம்ப சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குட்டீஸ் என் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. எயிட் ஓ கிளாக் போல் அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். 8:30 போல் தான் குட்டீஸ்க்கு ஸ்கூலு. ஸோ அதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டியான ஒர்க்ஸ்லாம் பண்ணிடலாம். குக்கிங் வேலை முடிச்ச உடனே அடுத்த ஒர்க்கு மிஷினில் துணி லோட் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட் அது போட்டாச்சு. குட்டீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் ரைஸ் ஒரு குட்டி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். ஆரோ வாட்டரில் வர வேஸ்ட் வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியில் நீங்கள் பாத்திரம் கழுவலாம், வீடு துடைக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன், ஏன்னா இன்றைக்கி மாப் போடுற வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டு ரைத்தா பண்ணி சாப்பிடுங்க, அது அவ்வளோ நல்லது. சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடணும். 8:30லேருந்து 10:30 வரைக்கும் எனக்கான டைம் சொல்லலாம், மீ டைம்ன்ட்டு. ஸோ என்னென்ன பண்ணன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிச்சன் நம்ம அப்படியே போட்டுட்டு போயிருப்போம். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை தான். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த வேலை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் ஸ்கூல் இருக்கும்போது டைம் டேபிளே வேறு மாதிரி இருந்தது. மார்னிங்கே நான் யோகா பண்ணிவிடுவேன். பட் இப்போ எல்லாமே ருட்டீன் மாறி போச்சு. மார்னிங்கில் இந்த நட்ஸு இல்லை கஞ்சியோ இல்லை சும்மா ஒரு மார்னிங் ட்ரிங்கை குடிச்சிட்டு அப்புறமா நான் அடுத்த ருட்டீன் ஒர்க் பண்ணுவேன். நெக்ஸ்ட் யோகா பண்ணிட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இன்னொரு 15 minutes அப்படின்ற மாதிரி யோகாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த ஃபிட்யூபர்ன்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யோகா பேசிக் சொல்லி கொடுத்துருக்காரு. டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் இருக்குது. எனக்கு 15 minutes டைம் கரெக்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் 15 minutes தான் டான்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான டைம் பர்ஃபெக்டாக போகும். The vibrations of this divine sound balances the body and mind, cleansing the aura. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பர்த்லேருந்தே டான்ஸ் சொல்லலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் தங்கச்சி கல்யாணத்துலலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடுவோம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ டெய்லி அது மாதிரி பண்ணுறது நல்லது தானே. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைட் மூமெண்ட் கொடுத்து ஆடிட்டுருப்பேன்.
எக்ஸசைஸோ இல்லை யோகா பண்ணிட்ட பிறகு உடனே போய் குளிக்க போகாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் மற்ற ஒர்க்லாம் பண்ணிட்ட பிறகு குளிங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நியூஸ் பேப்பர் படிப்பேன். அந்த 5 மினிட்ஸ்க்கு உட்காந்து ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவேன். நெக்ஸ்ட் ஒர்க் பற்றி பெட்டை நீட் பண்ணுற வேலை பண்ணிவிடுவேன். நிறைய பேர் சஷ்வந்தோட பர்த்டே வீடியோவில் சீமந்தம் ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதோட வெயிட்டை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி கேட்டிருந்தீங்க, எப்படி இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்கன்ட்டு. இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் ஆகும்போது 50 kg தான் இருந்தேங்க. சஷ்வந்த் பிறக்கும் போது நான் 96 kgs இருந்தேன். 46 kg அப்படின்றதுக்குள்ளே வெயிட் கெயின் ஆனாங்க. அப்போ டயட் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா வளரணுன்றதுக்காக நல்லா எல்லாத்தையும் கொடுக்கறதுலாம் சாப்பிட்டு நல்ல வெயிட் போட்டேன். தேசிக்குட்டியும் அதே மாதிரி தான் 94 kg இருந்தால் அவன் பிறக்கும் போது. அதுக்கப்புறமா தான் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய டஃப்பாக இருந்தது. ஒரு 25 kgs ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம குறைச்சோம். என்னை பொறுத்த வரைக்கும் டயட்டுன்றதை விட வெயிட் லாஸ்ன்றதை விட வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் 60 இருக்கீங்களா, 60லேயே மெயின்டைன் பண்ணணும். அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். வெயிட் லாஸ்ன்றது செகண்டரிங்க. நம்ம இருக்கிற வெயிட்டை ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ வரைக்கும் அந்த வெயிட்டை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இந்த 94லேருந்து 70 கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம்தான். அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன் இப்போ வரைக்கும். இப்போ தேசிக்குட்டி போகிற 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் இது வரைக்கும் பெருசாக வெயிட் கெயின் ஆகலை. 70 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் போகிறேன். சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். அதே போல் சின்ன சின்ன எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். எப்போவுமே வெயிட்டை பற்றி கவலைப்படாதீங்க. எப்போவுமே ஹைட்க்கு ஏற்ற வெயிட் நம்மளுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் வெயிட் கெயின் ஆகிறீங்கன்ட்டு பயப்படாதீங்க. நமக்கு தெரியும், நம்ம உடம்புக்கு தெரியும் நம்மளால் எல்லா விஷயங்களும் ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியுமா. ஒரு டம்ளர் எடுக்கணுமா, நம்மளா போய் எடுக்கிறோமா அப்படின்றத பாருங்கள். உங்களால் எழுந்து போய் ஒரு வேலையை செய்ய முடியலன்னா நீங்கள் யோசிக்கணும், ஏதோ நம்ம லேசி ஆகிறோம், ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், குண்டாக இருந்தாலும் அவ்வளோ வேலைகள் செய்வாங்க. ஸோ வெயிட்ன்றது செகண்டரிங்க, நம்ம மைண்ட் செட் தான் முக்கியம். நான் நம்புறது பார்த்தீங்கன்னா வெயிட் மெயின்டைன் தான், வெயிட் லாஸை விட. வேணா அதை பற்றி வீடியோ வேணால் கேளுங்க, நான் போடுறேன். அதுக்குள்ளே மிஷின் வேலையும் முடிஞ்சிருச்சு, துணியும் காய போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நேற்றே சோளம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேங்க. இந்த வெள்ளைச்சோளத்தில் சப்பாத்தி பண்ண அவ்வளோ நல்லது சொல்கிறாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஷார்ப்பாக 10:30 ஆகிடும். 10:30க்கு மேலே என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 10:30 to 1 பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் மாதிரி எடுத்துப்பேன். நம்ம ஒர்க் வெளியே போகலன்னா கூட வீட்டில் நம்ம செய்கிற யூடியூப் ஒர்க்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ்க்கான ஒர்க்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண டைம் இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு ஒர்க் பண்ணுவேன், ஒரு நாள் பிஸ்னஸ்க்கு ஒர்க் பண்ணுவேன், கொரியர் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கி மண்டேன்றதுனால யூடியூப் ஒர்க் தான் போயிட்டுருக்கும். நேற்று கொரியர் ஒர்க்கில் முடிச்சிட்டேன். ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, வீட்டில் இருந்து என் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, என் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு, என் யூடியூப்பும் பார்த்துக்கிட்டு பண்ணுறேன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் உங்களால் மட்டும்தான். எனக்கு யூடியூப்பில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸும் சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் நான் எப்போவுமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். ஷெட்யூல் மாதிரி எப்பவுமே போட்டுப்பேங்க. ஒரு டைமிங் போட்டு இன்றைக்கி என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்ற மாதிரி போட்டுகிட்டே வருவேன். இந்த குட்டி நோட்டில் எழுதி வச்சிட்டோம்னா டிக் பண்ணிகிட்டே வருவேன், ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கான யோகா டைம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒர்க் டைம் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் லஞ்ச், அப்புறம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது மண்டேன்றதுனால. அப்புறம் குட்டீஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப் கொடுக்கணும், அப்புறம் வீடு ஃபுல்லாக மாப் போடணும், டின்னருக்கு ரெடி பண்ணி வைக்கணும், டிஷ்வாஷர் போடணும், அப்புறம் வாக் பண்ணி கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர வேலை. இது ரெண்டுத்தையுமே நான் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக 80% இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக நடந்துடும். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சுட்டாலே 20% அங்கங்கே மிஸ் ஆகிடும், டைமிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுன்றதுனால. பட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். அப்படி மிஸ் ஆகிட்டா நெக்ஸ்ட் டே இந்த ஒர்க்கை பண்ணிப்பேன். இந்த ஷெட்யூல் எழுதி முடிச்சு நெக்ஸ்ட் யூடியூப்க்கான ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பேன். மோஸ்ட்டாக வீக்லி 2 வீடியோஸ் கண்டிப்பாக நான் போட்டு வரவங்க எல்லாருக்குமே தெரியும். டெய்லி வீடியோஸ் சான்ஸே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குட்டீஸ் இருக்குது, வீட்டு வேலை இருக்குது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒர்க்ஸ் நான் அடிஷ்னலாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் பக்கத்துக்கு பிஸ்னஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக நான் கம்பல்சரியாக வீக்லி 2 times ஃபுல் வீடியோ போட போகிறேன். அதே போல் லஞ்ச் பாக்ஸ்க்கான ஷார்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன், நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம மெனு ஒரே மாதிரி இருக்காது, லஞ்ச் பாக்ஸு மற்றவங்க பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் ரெசிபீஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஆட் பண்ணியிருப்பேன். மார்னிங் ட்ரிங்க் பற்றி சொல்லியிருப்பேன், நிறைய டிப்ஸ் கொடுப்பேன். ஸோ என்னோடய ஷார்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக அதுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு வீடியோ போடுறோம்னா எதையோ எடுத்து போடணுன்ற மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்.
ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எடுத்துக்கிறீங்களா, ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாத விஷயம் போடுறது எனக்கு இஷ்டமே கிடையாது. சும்மா டெய்லி ரொட்டீன்றதை பற்றி என் வீட்டில் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இதையே நம்ம போட்டுகிட்டே இருந்தாலும் போர் அடிக்கும். ஸோ ஒரு நாள் குழந்தைங்களுக்கான விஷயம் ஆட் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து குக்கிங்கான விஷயம் போடுவேன், ஒரு நாள் வந்து சாமிக்கான விஷயம் போடுவேன். ஒரு வீடியோ போடுறோம்னா அது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி போடுவேன். ஸோ ஷார்ப்பாக 1:00 ஆகிடுச்சு, லஞ்ச் டைம். ஒரு கப்பில் வச்சுப்பேங்க, பிளேட்டில் சாப்பிட மாட்டேன், கப்பில் சாப்பிடுங்க. இவ்வளவும் காய்கறி ரைஸ் அந்த மாதிரி மிக்சடாக சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒயிட் ரைஸை நிறைய எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரைஸ் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரைஸ் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி சாப்பிடுங்க. மண்டேனாலே க்ளீனிங் டேன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணுவேன், ஒரே நாளில் மொத்தமாக க்ளீன் பண்ண முடியாது. இன்றைக்கி சோஃபா கார்பெட் எல்லாம் வேக்யூம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு க்ளீனிங்ன்ற மாதிரி நடக்கும். க்ளீனிங்க்கான டைம் டேபிள் ஒர்க் ஷெட்யூல் மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்மளே அழகாக பிளான் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வேலைக்காரங்க வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம ரொட்டீனாக பிளான் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்படியே இன்றைக்கான மோட்டிவேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். எவ்வளோ ஒரு அழகான ஒரு லைன்ஸ் பாருங்களேன். ஸோ எல்லாருக்குமே சான்சஸ் இருக்குது, எல்லாருக்குமே டைம் இருக்குது, எல்லாருக்குமே 24 hours தான். ஸோ நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை எப்படி மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் நம்ம அனுபவிப்போம். ஸோ டைம் இல்லை, நம்மளுக்கு சான்ஸே கிடைக்கல நீங்கள் சொல்லவே கூடாது. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அதை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. இந்த வேக்யூம் கிளீனர் பற்றியும் சோஃபா பற்றியும் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. சோஃபா வாங்கி மோர் தென் 8 months ஆகுது, சூப்பராக இருக்குங்க. சோஃபாவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த கலரை சூஸ் பண்ண மெயின் ரீசனே குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்த டார்க் கலர் இருக்கும் போது க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அழுக்கானா கூட தெரியாது. பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக இது கண்ண மூடி வாங்கலாம். அமேசானில் இதை ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன், வேக்ஃபிட் பிராண்டில். வேக்யூம் கிளீனர் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த கார்பெட்லாம் க்ளீன் பண்ணும்போது ப்ரஷ் அப்படியே ப்ரெஸ் ஆகி வந்துடுது. ஸோ அதுக்காக மட்டும் செலோ டேப் போட்டுப்பேன், மற்றபடி எல்லா ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்குங்க. முக்கியமான விஷயமே இந்த வயர் இல்லாமல் இருக்கும். இந்த வயர்லெஸ்ன்றதுனால ஈஸியாக எல்லா இடத்துக்குமே கொண்டு போகலாம். சார்ஜர் நீங்கள் போட்டு வச்சுட்டா போதும், ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த க்ளீனிங் வேலைலாம் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆச்சுங்க. இந்த 1 hourக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் சூப்பராக நின்றுச்சுங்க. 1 day பிஃபோராகவே சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுப்பேன், மண்டே நாள் சண்டே ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டோம், நல்லா பக்காவாக பெருக்கி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மாப் போடுறது தான். மாப்புன்றது பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் துணியை வச்சு துடைக்கிறதுன்னு சொல்லணும். நான் அது ஒரு எக்ஸசைஸாக பண்ணுவேங்க. நல்ல குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறது தாங்க எக்ஸசைஸு, வெயிட் லாஸ்க்கான முக்கியமான விஷயமே. இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்டு அந்த புசு புசு பூரின்றது இன்றைக்கி வீடு துடைக்கும் போது அது சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணுவேன். ஷார்ப்பாக 3 o'clock அந்த 2 hours எல்லா ஒர்க்கும் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. கடகடன்னு டைம் டேபிளில் போயிட்டுருக்கு. ஒரு ஃபோன் காலோ ஏதாவது ஒரு யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம டைமிங்கே மாறிடும். பட் நான் ஷெட்யூலாக போடும்போது மோஸ்ட்டாக எல்லாமே நடந்துடும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக முடிச்சாச்சு. எனக்கு பிடிச்ச புத்தா பிளேஸும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சின்ன சின்ன அடிஷ்னலான திங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ன்ற மாதிரி நான் ரொம்ப அழகழகாக ரெடி பண்ணி வைக்கிறது.
மண்டே பக்காவான க்ளீனிங் ரொட்டீன் முடிச்சாச்சு. இந்த டைம் டேபிள் படி கரெக்டாக முடிச்சாச்சு. டைம் 3 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த vlogs எல்லாம் கண்டினியூ உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Have a great day friends. Bye.